ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் 14-15 ஆகிய நாள்களில் கோவையில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாட்டை நடத்துகின்றன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த முக்கியமான மருத்துவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் சி. பழனிவேலு அவர்களின் வழிகாட்டுதலில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் ஆகியோர் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்துகின்றனர். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் இந்த மாநாட்டை சனிக்கிழமை ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ் முன்னிலையில் துவக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் அதிநவீன அறுவை சிகிச்சை நுட்பங்கள், குறிப்பாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான ரோபோட் அறுவை சிகிச்சை மற்றும் லேப்ரோஸ்கோபிக் செயல்முறைகள் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறுகிறது. மருத்துவ நிபுணர்கள் அண்மைக்கால ஆராய்ச்சி சான்றுகள் மற்றும் மருத்துவ வழிகாட்டுதல்கள் குறித்த விரிவான அமர்வுகளில் பங்கேற்கின்றனர். இவை மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற விரும்பும் எதிர்கால மருத்துவர்கள் மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உறுப்பு செயலிழப்பு, அதாவது ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்றது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா ஜாஸ்தி ஆகிட்டே வருது. நான் வெறும் லிவர் மட்டுமே சொல்லலை, கிட்னி, சிறுநீரகம், கல்லீரல், இருதயம், நுரையீரல், இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்புமே அதிகமாகிட்டே வருது. இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் கேட்டிங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ கிட்னியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி, மிக அதிக உடல் பருமன், இதெல்லாமே கான்ட்ரிபியூட்ஸ் பண்ணுறது. இன்னொன்று லிவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது உடல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கு. நமக்கு தேவையான அளவை காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அதிகமாக இருக்கிற எனர்ஜி அது ஃபேட்டா மாறி கொழுப்பா மாறி லிவர்ல அடைச்சிடும். முன்னாடியெல்லாம் லிவர்ல கொழுப்பு இருந்தால் அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாகணும்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்லை. அதுல குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் அதனாலேயே காலப்போக்கில் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு. இதை தாண்டி ஆல்கஹால், அப்புறம் வைரஸஸ், லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இன்னும் சில ரேர் டிசீசஸ், இந்த மாதிரி பல காரணங்களால லிவர் எஃபெக்ட் ஆகுது. கிட்னி நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணங்கள். ஆனால் இப்போ அதோட முக்கியமான காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்.